வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஒன்வி லாக்ஸ். ஸோ நம்ம சேனலில் ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வாகமூனில் ரூமில் வந்து ஸ்டே பண்ணுறதோட நிப்பாட்டியிருப்போம். ஸோ அதோட மார்னிங் வீடியோ. அதுக்கடுத்து நம்ம வாகமூனில் இப்போ எங்கெங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இதில் பெரிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மூணார் வந்து மொத்த ஃபுட்டேஜுமே கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெக்கவர் பண்ணி தான் இந்த வீடியோ ஃபுல்லாமே எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு உங்கள் லவ் சப்போர்ட் தருவாங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுருங்க. நம்ம சேனலுக்கு உங்கள் லவ் சப்போர்ட் திறந்து கொடுத்துருங்க. ஸோ இன்றைக்கி வாகமூனில் எங்கேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வாங்க மூட்டோட பார்ப்போமா. ஸோ கைஸ், இதுக்கடுத்து நம்ம இப்போ போயிட்டு லைட்டாக ஒரு டீயை சாப்பிட்டு ஒரு 6-7-8 மணி அந்த டயத்துக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ கிளம்பிட்டு இன்றைக்கி எங்கெங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா பண்ணிவிட்டு ஸோ அப்படி கிளம்ப வேண்டியதான் சார் கைஸ். சரி வாங்க அப்படியே மோட்டோவை கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். 7:30 மணிக்கே பாருங்கள் வியூஸ். மிஸ்ட்டு தான் க்ளோஸில் இருக்குது. எப்படியும் 10-11 மணி ஆகும்னு நினைக்கிறேன் இந்த மிஸ்ட்டெலாம் நார்மல் ஆகிறதுக்கு. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது கைஸ். நம்ம ரூமுக்குள்ளே என்னென்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய ஹாலு. ஸோ நம்ம திங்ஸ் அப்பெலாம் இங்கே தான் வச்சுருந்தோம். ஸோ ஹாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிச்சன். ஸோ கிச்சன்லாம் நான் யூஸ் பண்ணலை. இங்கே ஒரு டைனிங் சேரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரூமு. ஸோ இங்கே டபுள் பெட்டு ஒன்று, சிங்கிள் பெட்டு ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம். ஸோ சிங்கிள். ஸோ எங்கே போகிறோன்னா வாங்க வீடியோ பார்ப்போம். டிக்கெட் இங்கே தான் எடுத்தோம். ஸோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 25 ரூபா, 3 பேருக்கு 75 ப்ளஸ் ஒரு பைக்குக்கு பார்க்கிங் சார்ஜ் எடுத்தாச்சு. ப்ளஸ் பைக்குக்கு 10 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு பார்க்கிங் காசு. ஸோ மொத்தத்தில் 95 ரூபா எடுத்தாச்சு. உள்ள 2 கிலோமீட்டர் போகணுமா. ஸோ இது பார்க்கு தனி போல. நாங்கள் உள்ள 2 கிலோமீட்டர் போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ அது என்னங்கிறது தெரியல, போனால் தான் தெரியும் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃப்ரிட்ஜ் க்ளோஸில் இருக்கான். மற்றபடி எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ என்ன காரணம் தெரியல கிளாஸ் ஃப்ரிட்ஜு. மற்றபடி ஜிப் லைனு வேறு அட்வென்ச்சர் லைனு எல்லாமே அட்வென்ச்சர் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி போய் பார்ப்போம். ஸோ காலைல சாப்பிடவே இல்லை. ஏதாவது ஸ்நாக்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா சாப்பிட்லாம். பார்ப்போம் கைஸ். இங்கே உள்ளே பாருங்கள், உள்ள வியூ வேற லெவலில் இருக்குது கைஸ். ஸோ இங்கே வந்தீங்கன்னா தனித்தனியாக எல்லாத்துக்கும் காஸ்ட்டு போல். கைஸ் சைக்கிளிங். ஸோ இந்த இடம் செம்மையாக இருக்குது கைஸ் இந்த இடம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃபுல்லாகவே மிஸ்ட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. செம்ம வியூவாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து அங்கே தான் கிளாஸ் ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல கைஸ். சரி அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரோம். அஜய் வா உட்காரு. ஸோ இப்போதைக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்திருக்கோம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு வேன் மட்டும் போயிருக்கு. வேனு, அதுக்கடுத்து நாங்கள் ஒரு பைக்கு. ஸோ மற்ற எல்லாருமே இங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் தான் எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம பையன் முன்னாடி போயிட்டான். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்க. கிளாஸ் ஃப்ரிட்ஜு
கைஸ் இங்கே தான் கிளாஸ் ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஆனால் க்ளோஸில் இருக்குது. ஓ முன்னாடி சரியான வியூ. இது எங்கே போறேன் பாட்டில் எங்கிட்டலாம் இருக்கு. அதோட வெளியில போறதா? கைஸ் பைக் இங்கே நிப்பாட்டிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் இருக்குது. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே போகுது எண்டு. அதே மாதிரி இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. கிளாஸ் பிரிட்ஜ் க்ளோஸில் இருக்குது கைஸ். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு இது இருக்குது, இழுத்து விட்டு இந்த மேலே இழுத்து விடுவாங்க, ராக்கெட் எஜெக்டர். ஸோ அது இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கிட்டு தான் ஜிப்லைன் இருக்குது. ஸோ ஜிப்லைன் தான் இப்போ போக போகிறோம். சவுண்டு கேட்குது பாரு. இந்த இலை மாதிரி நான் வாடகை போயிட்டே கிடக்கிறேன். வேறு எதுவும் எனக்கு ஃபீல்லாம் ஒன்றும் இல்லை. இது பல இடத்துல சொன்னதான். எனக்கு எப்பயுமே திட்டங்கள் எதுவுமே இருந்ததே இல்லை. ஒரு மரத்தின் மொத்த சூட்சமும் ஒரு விதையில் இருப்பது போல் வாழ்க்கையின் மொத்த சூட்சமும் ஒரு நாளில் தான் இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அதனால் அது நான் ரொம்ப ரசித்து வாழ்கிறேன். அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். கைஸ் இந்த ரோடு ஃபுல்லாகவே வேற லெவலில் இருக்குது கைஸ் வண்டி ஓட்டுறதுக்கே. ஆனால் இப்போ எப்படின்னா அந்த மலையிலேருந்து அடுத்த மலை கீழே இறங்கி லைட்டாக ஏறிச்சு, இப்போ லைட்டாக திருப்பி இறங்குது. இப்போ நம்ம அந்த மலையிலேருந்து இப்போ அடுத்த மலைக்கு போயிட்டு இருக்கோம் கைஸ். ஸோ ரோடு பார்த்தீங்கன்னா சரியான ரோடு. இப்போ இதில் என்ன ஒன்றுனா, இப்போ நம்ம டாப் பாக்ஸோட அந்த ராக்கு வந்து ஒன் சைடு உடஞ்சிருக்கு. இப்போ அதனாலே வேகமாக போக முடியாது, அதனாலே மெதுவாக தான் போயிட்டு இருக்கேன் கைஸ். ஸோ இன்னும் ஒரு 17 கிலோமீட்டரில் இருக்குது பெட்ரோல் பல்க்கு. ஒன்று ராக்கு ஒன்று கட் ஆயிருச்சு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கம்மியாக இருக்குது. வேற லெவல்ல இருக்குல்ல இன்னைக்கு. சோ வண்டியை பாருங்க, சூப்பரா இருக்கு கைஸ். இந்த ரோடு அல்டிமேட்டான ரோடு. கைஸ் வர்ற வழியிலே இப்போ நம்ம இல்லிக்கல் வியூ பாயிண்ட் போகிற வழியில் ஒரு வியூ ஒன்று சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது என்ன ஒன்றுனா, அந்த கிளாஸ் ஃப்ரிட்ஜு அதாவது லைட்டாக கொஞ்சம் தூரம் மேலே ஏறுற மாதிரி ஒரு இது கட்டியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உள்ளே கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்குது கைஸ். ஸோ உள்ளே போனாலும் வியூ நல்லாயிருக்கு, அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இந்த ஏரியாவுக்கு வர்றவங்க இந்த பிளேஸையும் விசிட் பண்ணி பாருங்கள் கைஸ். இந்த இடத்துல மேலே ஏறுற மாதிரி இருக்குது, ஆனால் இந்த இடமும் க்ளோஸில் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜிப்லைன் இருக்குது கைஸ். நான் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே வந்து போங்க. ஸோ கைஸ் வாகமன் போகிற வழியில், வாகமன்லேருந்து இல்லிக்கல் வியூ பாயிண்ட் போகிற வழியில் இந்த ஒரு வியூ இருக்குது. ஸோ இதில் தான் இங்கே உள்ளே இறங்கி போகிற மாதிரி இருக்குது கைஸ். ஆனால் எல்லாமே இப்போதைக்கு டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே வேறு லெவலில் இருக்குது பார்க்கும்போது. ஸோ கைஸ் இந்த இடத்துல இருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த இடம் ஃபுல்லாமே இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வந்தால் அப்படி ரோட்டில் நின்று பார்க்கலாம், ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இதில் போய் இப்படியே வளையுது கைஸ். ஸோ இந்த ரோடு ஃபுல்லாமே வேறு லெவலில் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ வந்தீங்கன்னா இந்த ரோடை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி இன்னொன்று என்ன ஒன்றுனா, வண்டி நிப்பாட்டுறதுக்கு இடம் அங்கனாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் நல்லா ட்ரை பண்ணலாம் இந்த ரோடு கைஸ். இந்த ரோடு பாருங்களேன், அப்படியே மலைக்குள்ளே அந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது கைஸ். கூலிங்காக குழுன்னு இருக்குது. ஸோ கேரளானாலே வேறு லெவலு, ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். அது மாதிரி இங்கே உள்ள வீடுகள் ஃபுல்லாமே வேறு லெவலில் இருக்குது, எல்லாமே அழகாக இருக்குது, வித்தியாசமாக.
அதாவது இப்போ ஒரு கிராமம் நேற்று வந்த ரோடு ஃபுல்லாமே வில்லேஜ் ரோடு தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வீடு இருக்கு. 4-5 வீடும் பெரிய பெரிய வீடா இருக்கு. நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, நல்லா இருந்துச்சு. நேற்று இன்னைக்கு வர்றதும் வித்தியாசமா இருக்கு. ஸோ ஆனால் இந்த ரோட்ல தான் மெயினான ரோடு நினைக்கிறேன் guys. இந்த ரோடு வந்து நிறைய இருக்கு. ஜிப்லைனா இது வரைக்கும் 2-3 ஜிப்லைன் போயிடுச்சு. அது மாதிரி ஜிப்லைனுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு ஒரு ஜிப்லைனுக்கு 300 ரூபா, ரிட்டர்ன் போகிறதுக்கு 300 ரூபா, மொத்தம் 600 ரூபா. இப்போ இங்கே இடையில வர்ற ஒரு இடத்துல இருந்துச்சு. நாங்கள் வரல வந்துட்டோம். எனக்கு பட்ஜெட்டே அவ்வளோதாயா அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ டூரிஸ்ட் வந்தீங்கன்னா ஃபேமிலியோட வரீங்கன்னா கண்டிப்பாக வாகமூன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாகமூன் வந்து சூப்பரான பிளேஸ், எல்லா வசதியுமே இருக்கு. அதுதான் மெயினான ஒரு விஷயம். வாகமூன் ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கு guys. அதான் இப்போ வந்து வீக்கெண்டு இல்லை, அதனால கூட்டம் நார்மலான கூட்டம். வீக்கெண்டில் சரியான கூட்டமாக இருக்கு போல. இப்போ நார்மலான கூட்டம் எல்லாமே நல்லா இருந்துச்சு போய் பார்க்க. ஸோ அங்கேருந்து மேலேருந்து அப்படியே இறங்கி அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கைஸ், இல்லிக்கல் வியூ பாயிண்ட் போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஸோ சாப்பாடு ஓரளவுக்கு ஓகே. 2 பரோட்டா, ஒரு முட்டை கறி அடிச்சு நோடிக்கிட்டு கிளம்பி வச்சு. காய்ஸ் கிட்டத்தட்ட பாருங்கள், அங்கே கீழே இருந்து எவ்வளோ தூரம் மேலே ஹைட் ஏறி வந்திருக்கோன்னு பாருங்கள் காய்ஸ். ஸோ சரியான செங்குத்து. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இது மேலே ஏறணும். ஏறி அங்கே ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே போயிட்டு வண்டி நிப்பாட்டு அதுக்கு மேலே ட்ரெக்கிங் பண்ணி தான் போகணும் காய்ஸ். அந்த மேலே உச்சி வரை எண்டு வரைக்குமே போகலாம், ஆனால் ரொம்ப டேஞ்சரான ஏரியா. ஸோ போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். இங்கேருந்து பார்க்கும் போது சரியான ஒரு த்ரில்லிங்கான பிளேஸாக இருக்குது கைஸ். ஸோ ரோடு ஏறுறத பாருங்க எப்படி ஏறுதுன்னு. ஏறி இதில் ஒரு பெண்டு ஒன்று வளைங்க, அதுக்கு அடுத்து போகும். ஸோ சரியான ஒரு அட்வென்ச்சரான பிளேஸ் இது. ஸோ பக்காவாக டிரைவிங் தெரிஞ்சவங்க வாங்க. மெயினாக அது 2வது கியர், ஃபர்ஸ்ட் கியர் தான். அது கீழேனா அதுக்கு மேலெலாம் போகாது வண்டி. ஸோ இந்த இடம் தான் ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு. கிரிகிரின்னு வருதா? டேய் இல்லை வண்டி எங்கே சாய் அங்கே நிற்கிதான். காய்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் தான் மேலே ஏறி ட்ரெக்கிங் போய் ஆகணும். ஆனால் நாங்கள் மேலே போகலை, இங்கே நின்றே முடிஞ்ச அளவுக்கு ட்ரோன் ஷாட் எடுத்தேன். ஸோ சூப்பரான பிளேஸு, ஆனால் அட்வென்ச்சரான பிளேஸு. ஏற முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் மேலே வாங்க. ஸோ சரியான அட்வென்ச்சரான ஒரு பிளேஸாக இருக்குது இந்த பிளேஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸு வேறு இருந்தாங்க. ஸோ ஒரு ட்ரோன் ஷாட்டு சேர்த்து எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு மிஸ்ட்டுக்குள்ளனா ட்ரோனை விட்டு கொஞ்சம் நேரத்தில் பீதி ஆயிடுச்சு. ஏன்னா ட்ரோன் எங்கே நிற்கிதுனே தெரியாத மாதிரி ஆகிப்போச்சு. மேகம் கிளைமேட்டு சேஞ்ச் ஆகி மாறிடுச்சு. ஸோ கஷ்டப்பட்டு இறக்கிட்டேன். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கடுத்து அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா தெரில, பார்ப்போம்.
கடை இல்லையே. காய்ஸ் இந்த பிளேஸ்ல இருந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம ஊரை நோக்கி மேப் போட்டிருக்கோம். ஸோ போகிற வழியில் எதுவும் பிளேஸ் இருந்தால் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஸோ மேலே அந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு கைஸ். ஏன்னா அங்கே சரியான ஏத்தம், செங்குத்தாவே ஏறிச்சு கைஸ். ஸோ வரும்போது மழை பெஞ்சிச்சு, இப்போ வெயில் அடிக்குது கொளுத்துன்னு. ஆனால் இங்கே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. இறங்கிட்டு இருக்கோம். ஸோ குமுளிக்கு இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் காமிக்குது. ஸோ கேரளா விட்டு வெளியில வரோம், தமிழ்நாடு வர போறோம் கைஸ். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்க ரோடு எப்படி இருக்குன்னு. ஸோ எல்லாமே ஆஃப் ரோடு மாதிரியே இருக்கு. ஆனால் இப்படி இருக்கு. நான் கார் மேப் போட்டிருக்கேன் கூகுள் மேப்ல. இன்னொரு 15 கிலோமீட்டர்ல ஹில்ஸை விட்டு வெளியில வந்துருவோம். அதுக்கடுத்து நார்மல் தான். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி கரெக்டாக. ஆனால் அங்கிட்ட ஒரு வெல்டிங் கடை கூட காணாங்க கைஸ். நானும் பார்த்துக்கிட்டு வரேன், கிட்டத்தட்ட வாகமோன்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. வாகமோன் கிடையாது, இல்லிக்கல் வியூ பாயிண்ட்லேருந்து. அதை விட்டு வெளியில் கீழே ஒரு 5 கிலோமீட்டர் வந்தோம், அங்கனே முறிஞ்சிருச்சு கைஸ். இந்த அப்பு தான் கைஸ் நமக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாப்புல. ஸோ இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் கலட்டி பற்ற வச்சு எல்லாம் பண்ணதுக்கு 200 தான் வாங்கினாப்புல. ஸோ ரொம்ப நன்றி அப்போ. அப்போ வரோம், போயிட்டு வரோம். ரொம்ப நன்றி. ராமநாதபுரம். சின்னமனூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ள போனோம் கைஸ். போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்க் வெல்டு இருக்கு, அந்த வெல்டு தான் இல்லை, கேஸ் வெல்டு வேணும், கேஸ் வெல்டு ஆர்க் வெல்டுனா இதுவாயிரும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஒரு கடைக்கு போங்க, அந்த கடையில் ஆள் இருப்பாங்க, அவங்க உடனே பற்ற வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு அனுப்பிவிட்டாப்புல. அதோட அங்கே போனால் அந்த கடை பூட்டி கிடக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஒரு நம்பர், கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சு. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம்னா அவங்க ஃபோனே அவர் எடுக்கலை, அட்டனே பண்ணலை. அதோட திரும்பி வெளியில் வந்துட்டோம். வந்தா இங்கேருந்து பார்த்துக்கிட்டு வரோம். சின்னமனூர்ல இருந்து தேனி வரைக்குமே வந்துட்டோம். இதுக்கு மேலே என்னடாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு கைஸ். ஸோ நல்லவே இந்த அப்போ உட்காந்துருந்தாப்புல, உடனே பற்ற வச்சும் கொடுத்தாப்புல. பக்கவா எல்லாத்தையும் கிளட்டி பற்ற வச்சு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அப்போக்கு ரொம்ப நன்றி. டாப் பாக்ஸில் வந்து வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அதனால எவ்வளோ நேரம் கைஸ் தூக்கி வச்சுக்கிட்டே தெரியுங்க, கால் அழுத்த ஆரம்பிச்சிருச்சு கைஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:20. ஸோ ஆண்டிக்கானபாய்க்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு 20 நிமிஷத்துல தேனியிலேருந்து 27 நிமிஷம் கரெக்டாக தேனியிலேருந்து ஆண்டிக்கானபாய். ஸோ அந்த ஜங்ஷன் வர போகிறோம். ஸோ இடையில கொஞ்சம் டிராஃபிக் கைஸ், அதனால் கொஞ்சம் லேட்டு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் கூட வேகமாக போகலாம். ஸோ மதுரையில் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகணும். ஸோ எங்கள் கூட வந்தவன் பிரதீப் வந்து முன்னாடி போயிட்டான்னு நினைக்கிறேன். ஃபோனும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆளே காணோம். நாங்கள் ரேக் பற்ற வச்சுக்கிட்டு இருந்தோம், டாப் ரேக்கு. அந்த கேப்பில் தலைவன் நிற்கவே இல்லை, போயிட்டாப்புல. ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வீட்டுக்கு வரும்போது நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஊருக்கு வர்ற வழியிலே இளையாமுடி அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து ஸோ நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்தோம். ஸோ இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா நம்ம சேனலில் வரும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள். ஸோ இதே மாதிரி மோட்டோ விளாக்கில் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பெரிய ஐடியா பெரிய பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதாக என் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் திருப்பி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் டாட்டா சி கைஸ்.